நாளை காலை 9 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திற்கு வர வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. விரைவில் அதிமுக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் வாங்கப்பட்ட கடிதங்களை இபிஎஸ்க்கு அனுப்பி வைக்க எஸ்பி வேலுமணி தரப்பு திட்டம். ஐந்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கோரினால் பொதுக்குழுவை கட்டாயம் கூட்ட வேண்டும் என்பது கட்சியின் அடிப்படை வசதி. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தகவல். அதிமுகவில் மொத்தம் உள்ள 82 மாவட்ட செயலாளர்களில் 50க்கும் மேற்பட்டோர் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவு என தகவல். 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் வேலுமணி தரப்புக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளதால் இபிஎஸ் தரப்பு அதிர்ச்சி. நாளை காலை 9 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திற்கு வர வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. காதுகளில் விழுந்த கிசுகிசுக்களை வைத்துதான் கூட்டணி குறித்து அந்த தகவலை தெரிவித்தேன். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முடிவெடுக்கப்பட்டதா என்பது குறித்த கேள்விக்கு திருமாவளவன் விளக்கம். பொது வாழ்க்கையிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. புத்துணர்ச்சியுடனும் புது பொலிவுடனும் நான் மீண்டும் வருவேன் என்றும் அறிக்கை. கிணற்று நீரில் மிதந்து ஜலப்பிரதட்சணம் செய்த சோழவந்தான் தாவேக எம்எல்ஏ கருப்பையா முதல்வராக விஜய் பதவியேற்றதையொட்டி வேண்டுதலை நிறைவேற்றினார். நாளை காலை 9 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திற்கு வர வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. காதுகளில் விழுந்த கிசுகிசுக்களை வைத்துதான் கூட்டணி குறித்து அந்த தகவலை தெரிவித்தேன். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முடிவெடுக்கப்பட்டதா என்பது குறித்த கேள்விக்கு திருமாவளவன் விளக்கம். பொது வாழ்க்கையிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. புத்துணர்ச்சியுடனும் புது பொலிவுடனும் நான் மீண்டும் வருவேன் என்றும் அறிக்கை. கிணற்று நீரில் மிதந்து ஜலப்பிரதட்சணம் செய்த சோழவந்தான் தாவேக எம்எல்ஏ கருப்பையா முதல்வராக விஜய் பதவியேற்றதையொட்டி வேண்டுதலை நிறைவேற்றினார். நாளை காலை 9 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திற்கு வர வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. காதுகளில் விழுந்த கிசுகிசுக்களை வைத்துதான் கூட்டணி குறித்து அந்த தகவலை தெரிவித்தேன். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முடிவெடுக்கப்பட்டதா என்பது குறித்த கேள்விக்கு திருமாவளவன் விளக்கம். பொது வாழ்க்கையிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. புத்துணர்ச்சியுடனும் புது பொலிவுடனும் நான் மீண்டும் வருவேன் என்றும் அறிக்கை. கிணற்று நீரில் மிதந்து ஜலப்பிரதட்சணம் செய்த சோழவந்தான் தாவேக எம்எல்ஏ கருப்பையா முதல்வராக விஜய் பதவியேற்றதையொட்டி வேண்டுதலை நிறைவேற்றினார். நாளை காலை 9 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திற்கு வர வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு.